ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். ஸோ அந்த வீடியோவில் என்னங்க இது ரீப்ளேஸ்மெண்ட்டுன்னு சொன்னீங்களேடா, அதுக்கு நீ இப்படி ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டா அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. ஸோ அதை பற்றி அந்த வீடியோவில் பேச போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பிக் பாஸ் சீசன் 8 தமிழ் வேறு லெவலில் கொந்தளித்து போய்கொண்டு இருக்கு இந்த வாரம் அப்படின்னா கண்டிப்பாக லாஸ்ட் வாரம் மாதிரியே தெரில. பதவதன்னு உள்ளே இருக்காங்க எல்லாம். எப்பயும் வந்து ஒரு டியூஸ்டே அப்படி வருவானுங்க. ஒரு ஃபீல் வந்து இருக்கும், ஓகே இவங்க தான் டாப் 6 டாப் 5 அப்படின்ற மாதிரி. இந்த சீசனில் அப்படி இல்லை. வதன்னு உள்ளே இருக்கானுங்க. எவன் டாப் 5, எவன் டாப் 6, எவன் வந்து கண்டஸ்டன்ட், எவன் எக்ஸ் கண்டஸ்டன்ட் எதுவுமே தெரில. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கும்பலாக வந்து இருக்கானுங்க அப்படிங்கிறது தான். சரி, பிக் பாஸ் வந்து கடைசியாக ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு. எப்பா தம்பிக்கலாம் இங்கே வாங்கப்பா, நான் ஒரு வாய்ப்பு தரேன், என்னன்னு பார்த்துக்கோங்க. அதாவது நீங்கள் இப்போ ப்ரூவ் பண்ணுங்கள் என்னெல்லாம் நீங்கள் வந்து பேசுனீங்களோ, இந்த வீட்டுக்கு என்னென்ன நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் பேசுங்க. நான் வந்து பார்த்துட்டு அது தகுதி இருந்தால் நான் உங்களுக்கு கொடுக்குறேன்றார். அப்போயே கொடுக்க மாட்டாருங்கிறது தெரியும் பிக் பாஸுக்கு. சும்மா வந்து ஓவராக பண்ணுறாருன்ட்டு எல்லா கண்டஸ்டன்ஸும் வந்து சொல்கிறாங்க. ரவீந்தர் வந்து நான் மைண்ட் கேம்லாம் ஆடியிருக்கேன், நான் நிறைய பேர் பிரேக் பண்ணியிருக்கேன் போயிட்டு எடுக்க சொல்லி. ஸோ எனக்கு அப்படி தோணுச்சுன்றார். சாச்சனா வந்து நான் 2 பேரை கழுவியிருக்கேன் மண்டையை, பட் எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கேன் அவங்க கேமையும் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக சொல்கிறாங்க. அடுத்து ஒவ்வொருத்தங்களாம் வந்து சொல்கிறாங்க, சுனிதா அதே மாதிரி தான் சொல்கிறாங்க, நான் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கேன்ட்டு. அப்போ இந்த ரியா அப்படின்றவங்க வந்து ரொம்ப எத்திக்கலாக நான் வந்து பண்ணியிருக்கேன். ஐ ஆம் எத்திக்கல். ஏன்னா இன்னொருத்தவங்களை உழைப்பு போட்டிருக்காங்க, அவங்க வந்து மட்டம் தட்டி நான் பேசலாம். ஐ ஆம் பிளேயிங் எத்திக்கல் அப்படின்னோடனே சுனிதா காண்டாயிடுச்சு. அது என்ன எத்திக்கலோ அன்எத்திக்கலோ இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே போடு. அப்போ சௌந்தர்யா உள்ள வந்து அதை நம்ம ஏற்கனவே வெளியே போத்துறோம், நீங்கள் பார்த்துருங்க. அதில் சிம்பிள் என்ன கான்செப்ட்னா, அவங்களுக்கு வந்து குற்றமுள்ள நெஞ்சு குரு இருக்குது. ஐயோ பிஆர் வச்சு தான் ஜெயிச்சோங்கிறத கண்டு விட்டாங்களே அப்படின்ற மாதிரி பயங்கரமான ஒரு இது. அப்போ சுனிதா கொடுக்குறாங்க, நாங்கள் மட்டும் கஷ்டப்பட்டு தான் வரோம், நீயாச்சும் உங்கள் ஃபேமிலி இங்கே இருக்கா, அவங்க அப்பா வந்து பப்ஸ் போட்டுட்டு இருக்காரு, அதனால் பெரிய லைட்டை இப்போ வீட்டில் இங்கே தான் இருக்காங்க. எங்கள் வீட்டில் வந்து எல்லாம் நேபாளில் இருக்காங்க, அங்கேருந்து எப்படி வருவாங்க, எனக்கு யாருமே இல்லைம்மா சப்போர்ட்டு, அப்படி இருந்து இவ்வளோ தூரம் வந்து வந்திருக்கேன் அப்படின்னா நீ புரிஞ்சுக்கணுன்னே சௌந்தர்யா ஆஃப். ஐயோ அவள் உண்மையிலே வந்திருக்கா, நம்ம பிஆர் வச்சுட்டு வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி அப்படியே அமைதியாகிடுச்சு. கேட்டால் அவள் சைடில் இருக்க தப்பு நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ற. ஆமாம் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டாலும் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. அடுத்து என்ன பண்ணுறாரு பிக் பாஸ் வந்து எல்லாரோடையும் கேட்டார். அடுத்து இந்த டாப் 6 பற்றி நீங்கள் அறிவிங்க அப்படிங்கிறார். நீங்கள் எப்படி அப்படின்னு சொன்னோன்னே எங்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரில சார், சும்மா எறும்பு கடிச்ச மாதிரி இருந்துச்சு அப்படின்றாங்க. ஒவ்வொருத்தர் முத்துக்குமரெலாம் வந்து எனக்கு ஒன்றுமே தோணலை சார், இட்ஸ் வெரி வேஸ்ட் அப்படின்ட்டார். அப்புறம் வந்து விஷாலாம் சொல்கிறா பாருங்க, இது இவங்களில் எனக்கு எந்த ஒரு இம்பேக்டும் க்ரியேட் பண்ணல, எல்லாம் சொன்னாங்களே தவிர என் கூட எல்லாம் போட்டி இல்லை. ஆமாம்மா இவர் பெரிய பருப்பாச்சே அப்பா. அப்புறம் பவி ஏன்லாம் யாரும் வரவே இல்லை. ஆமாம் நீங்கள் என்ன தான் சொன்னாலும் ஒன்று எதுவும் கேட்க போகிறது கிடையாது, அப்புறம் என்ன அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அதுக்கடுத்து ஒரு விஷயமும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேட்டுக்கிட்டே இருக்காங்க, அது சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஸோ சொன்ன உடனே பிக் பாஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்படி மனம் குளிர்ந்துடுறார். ஓகே ஐ எம் ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா முடிவு வந்து அறிவிக்கிறார். ரீப்ளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு வயலுக்கும் கிடையாது, இருக்கிறவன் தான்டா டாப் 6 அப்படின்ற மாதிரி டாப் 6 நிற்க வச்சு பிக் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்விஸ்ட்டு முடிஞ்சு போச்சு. எல்லாம் பார்த்துட்டு உடனே அப்படியே திருதுன்னு முழிக்கிறேன், ஐயோ என்னடா அது அப்படின்ற மாதிரி. ஒரு பக்கம் எல்லாத்துக்கும் சாக்கு, இன்னொரு பக்கம் ரவீந்தர்லாம் எல்லாத்துக்கும் சாக்கு, இன்னொரு பக்கம் சௌந்தர்யா கோவா கேங்க திருப்பி சேருது. இப்போ ரயானுக்கு கேம் பார்த்தீங்களா, அவனுக்கு டிக்கெட்டு பின்னாலே மட்டும்தான் விளையாட தெரியும், மிச்சம் எதுவும் விளையாட தெரியாது. திருப்பி போய் கட்டிப்பிடிச்சிக்கிட்டான் எல்லான்ட்டு. இந்த ஜாக்லின்னு வெக்கம் இல்லாமல் திருப்பி வந்து வாங்க கட்டிப்பிடிப்போம் அப்படின்ற மாதிரி சைடு வாங்கி வந்து பார்த்திங்கன்னா போய் சைடு வாங்குது. எதுக்கு இது தேவையற்ற ஒரு விளையாட்டு இது? உனக்கான டிக்னிட்டியை இழந்துட்டியம்மா. உன்னை அவ்வளோ கேவலப்படுத்தியிருக்கா சௌந்தர்யா, உன்னை அவ்வளோ கேவலப்படுத்தினா ரயானு, அவங்ககிட்ட போய் நீ போய் நிற்கிற பாரு, எச்சத்தனமாக இல்லையா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. கேடு கட்டத்தின் உச்சம். கோவம் திருப்பி சேர்ந்து ஏன்றாங்க. எவ்வளோ கேவலம் பாருங்கள், எவ்வளோ கேவலம் அது. திருப்பி இந்த ரயான் வந்து பார்த்திங்கன்னா வேறு வழி இல்லை, இவங்க இன்னும் சர்வை பண்ணி ஆகணும். அவனுக்கு தெரியாது கேம் விளாட்றதுக்கு. உள்ளே வந்து இவங்க கூட வந்து பக்கத்தில் வந்து படுத்துட்டான். என்னடா ஒரு சைடில், இன்னொரு சைடு ரவீந்தர் எனக்கு இது முன்னாடியே தெரியுங்க, விடுங்க அதெல்லாம் பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி அவர் ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துட்ருக்காரு. ஸோ இந்த மாதிரி தான் நடந்து கொண்டிருக்கிறது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள். இன்னும் தர்ஷிகா வந்தாங்கன்னா நம்ம ஒரு வீடியோ போடலாம். ஓகே பாய், தேங்க்யூ.